அனைவருக்கும் வணக்கம். +2 ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மாணவர்கள் கிட்டே இருக்கும். என்ன படிக்கிறது, எந்த காலேஜை நம்ம சூஸ் பண்றது, சரி மெடிக்கல் போலாமா, இல்லை இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணலாமா, ஆர்ட்ஸ் போலாமா, இல்லை ஐடிஐ போலாமான்னு நீங்க குழப்பத்தில் இருக்கிறது நல்லாவே புரியுது. கவலையை விடுங்க, உங்களுக்காக தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி கற்க கசடற. உங்களுடைய சந்தேகங்களை போக்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். சந்தேகங்களுக்கு விடையளிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி சார். வணக்கம். வணக்கம். மாணவர்களே, உங்களுடைய சந்தேகங்களை திரையில் தெரியும் 04445969421 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி விளக்கங்களை பெற்றுக்கோங்க. சார், ரிசல்ட் வந்தாச்சு. கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயுமே அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் சுத்தி இருக்க எல்லாருமே கேட்பாங்க. இப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும், அதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து அப்படி சூஸ் பண்ணணும் சார்? கண்டிப்பாக, அதாவது ஒரு கெரியர் நம்ம சூஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நமக்குள்ளார ஒரு 5-6 கேள்வி நம்ம மனசுக்குள்ளார கேட்டு அதுக்கு சரியான விடை இருந்தால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அந்த கெரியரில். அதாவது ஃபஸ்ட்டு கேள்வி, நம்ம படிச்சுட்டு 2027-28 வெளியே வரும்போது எத்தனை வேலைகள் உருவாகும், நம்ம படிக்கிற படிப்பு சார்ந்து எத்தனை வேலைகள் உருவாகும், எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எந்த மாதிரி கம்பெனி நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, எத்தனை நாள் இந்த வேலை சஸ்டெயின் ஆகும், இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக கேட்டு அதுக்கு சரியான பதில் தெரியணும். இந்த கடைசியில் எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகுங்கிறது முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நாட் ஒன்லி இன் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் ஃபீல்ட், ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் கூட இருக்குது. எனிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது எதிலும் ஏஐ எங்கும் ஏஐ இல்லை அப்போது எப்படி நம்ம 4 இயர்ஸ் கழித்து இருக்கும் அப்படின்னு. அதனால தான் நான் நிறைய தடவை எல்லா ப்ரோக்ராம்லையும் நான் சொல்வேன், நீ 2024 ஒரு கெரியரில் உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலைவாய்ப்பு, டெக்னாலஜி, தொழில்நுட்பம் நீ 2028 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது 4 வருஷம் கழிச்சு அதுவும் விஸ்வ ரூபத்தில் மாறிட்டுருக்கு டெக்னாலஜிஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஜெனரேட்டிவ் ஏஐ. இன்னும் 2 வருஷத்தில் அடாப்டிவ் ஏஐன்னு வருது. அதுக்கப்புறம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் இது ரீப்ளேஸ் ஆகி ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ். மாற்றம் ஒன்றே மாறாதது, அது மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் மொழியில் அது முக்கியமான ஒரு பழமொழி, எல்லாமே மாறும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கெரியரை சூஸ் பண்ண ஒழிய சும்மா இன்றைக்கி வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது we are going to expect a revolutionary change. உலகமே வர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்டில் மாறும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்ச பிறகு தான் கெரியரை டிசைட் பண்ணுவோம். ஏதோ சும்மா ஜஸ்ட்டு எல்லாம் உழுவுறோம் அப்படின்னு உழுவக்கூடாது. ஸோ அது we need to really know about it. சார், என்ன கோர்ஸ் படிக்கிறோம், அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம என்ன படிக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நான் எந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்யணும்? அதாவது கல்லூரி ரொம்ப 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 முக்கியம் நமது. அப்போ நம்ம கல்லூரியில் படிக்கும்போது நம்ம படிக்கிற கல்லூரி ஃபஸ்ட்டு NIRF ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் ஃப்யூச்சர் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக NIRF ரேங்கிங் இருக்கணும்னு பார்க்கணும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சமீப காலத்தில் அமெரிக்காவில் போயிருந்தபோது ஒரு டாப் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது அவரே சொல்கிறாரு, சார் உங்கள் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், யூஜி படிக்கிற காலேஜ் எங்கள் மாதிரி டாப் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் படிக்கணும்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்க படித்த கல்லூரி NIRF ரேங்கிங்கில் இருக்கான்னு பார்க்குறோம். பிகாஸ் அது கவர்மெண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுக்கறது அது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு NIRF ரேங்கிங் இருக்கான்னு பார்க்கணும், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்க்கணும், MBA NAC அக்ரிடேஷன் இருக்கான்னு இருக்கணும், அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிலபஸை தாண்டி சொல்லித்தராங்களான்னு பார்க்கணும், ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தராங்களான்னு பார்க்கணும், பெரிய கம்பெனி TCS, இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனி அக்ரிடேட் பண்ணிக்கலான்னு பார்க்கணும், இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், எந்த கல்லூரியில் ஃப்யூச்சரில் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மாதிரி நிறைய போட்டிகள்லாம் நடக்குது, அந்த போட்டிகளுக்கு தயார் பண்ணுறாங்களா, இது எல்லாமே பார்த்து தான் ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, சும்மா பிளைண்டாக ஒரு கல்லூரியை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏஐ பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இன்னும் ரொம்பவே அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் இன்ஜினியரிங் நான் போய் சேர போகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஆல்ரெடி ஏஐயில் அதிகமான ஆட்கள் போயிட்டு இருக்காங்க, அந்த கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸே நான் போய் மறுபடியும் படிக்கலாமா, படித்தா எனக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குமா சார்? நான் எந்த கோர்ஸுமே படிக்க வேணும்னு சொல்லக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வெளியே வரும்போது ஒரு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா ஒரு கல்லூரியில் 1000 பேர் படிக்கணும்னா 800 பேர் கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு. எல்லாமே கொஞ்சம் லே ஆஃப் நடந்துட்டுருக்கு, ஹெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் 2024 டாப் 3 கம்பெனிஸ் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோடைய ஹெட் கவுண்ட் 64,000 கீழே இறங்கியிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. நான் என்ன சொல்கிறேன், ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது.
அதுக்காக வந்து ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்குவோங்க நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கூகுள் மேப் யூஸ் பண்ணீங்க. கூகுள் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் டெக்னாலஜியாக படிச்சிங்க கிடையாது, அது யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகாம் எம்பிஏ முடிச்சவர் வந்து ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் இவங்களே இப்போ வந்து சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்தாங்க கிடையாது, தே லேர்ன் டு யூஸ் கம்ப்யூட்டர்ஸ். அதான் இப்போ என்ன சொல்கிறோம், லேர்ன் டு யூஸ் ஏஐ. எதுலையுமே வந்து ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்குவாங்க அப்படிங்கிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் 2002, 3, 4 நாங்கள் என்ன சொல்லுவோம், நீ எது படித்தாலும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறோம், எது படித்தாலும் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். நேற்று கூட நந்தன் நீல்கனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா இஸ் கோயிங் டு பிக்கஸ்ட் ஹப் ஃபார் யூசிங் ஏஐ யூஸ். ஒரு பக்கம் எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் நேற்று வந்திருக்கு, அதாவது டியூ டு ஏஐ உடைய ஹியூஜ் டெவலப்மெண்ட்னால கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி ஜாப்ஸ் ஆர் ஸ்லோலி டிஸப்பியரிங் போட்டிருக்காங்க. பயமாக இருந்தது படித்த உடனே. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேயே நேற்று வந்திருக்கு. இப்போ கூட அவங்களுக்கு காமிச்சேன் நான். ஸோ எந்த லெவலுக்கு வந்து மாறுது அப்படின்னு பாருங்க. அதாவது நீங்கள் படித்து வெளியே வரும்போது எப்படி இருக்கும், எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை பேர் போட்டி போட போறீங்க, இதெல்லாம் தயவு செய்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்கிறோம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, சென்னையிலேருந்து நிகிதா இணைப்பில் இருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேளுங்க நிகிதா. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் லிகிதா கண்ணா சார். இப்போ +2 கம்ப்ளீட் பண்ணேன் சார், பயோமேக்ஸ் குரூப். ஃபார்ம்டி ஸ்கோப்ஸ் பற்றி தெரியணும் சார். ஃபார்மசி டாக்டர் வந்து பண்ணுறது வந்து நான் வந்து ஐ டோன்ட் ரியலி ரெக்கமெண்ட். அப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். பட் இட்ஸ் அ ஃபார்மசி டாக்டர் வந்து 6 இயர்ஸ் கோர்ஸு. இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஃபார்மசி டாக்டர்னு கொண்டு வந்தது எப்படின்னா, ஃபாரினில் வந்து சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர் cannot prescribe மெடிசன், ஒன்லி ஃபார்மசி டாக்டர். இந்தியாவில் மெடிக்கல் டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃபார்மசி டாக்டர் வந்து ஒரு டாக்டரேட் லெவலுக்கு போயிட்டீங்க. மேபி அப்புறம் அந்த கிளினிக்கல் ரிசர்ச் சைடில் இந்த மாதிரி வரலாம். பட் வந்து மோர் ஆஃப் அ ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார். நான் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறேன் அப்படின்னா யூ கேன் திங்க் அபவுட் இட். ஓகே சார். அடுத்த காலர் சென்னையிலேருந்து சத்தியமூர்த்தி இணைப்பில் இருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேளுங்க சத்தியமூர்த்தி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட பொண்ணு 518 மார்க் எடுத்திருக்கா. சரிங்க. பயோமேக்ஸில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாங்களா? இல்லை, அதாவது நான் வந்து எப்பவுமே சொல்வேன், இந்த கோர்ஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா கோர்ஸுக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம படிக்கிற கோர்ஸுக்கு என்ன மாதிரி திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முக்கியம். ஃபுட் டெக்னாலஜி படிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 2-3 வருஷம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம வந்து மற்ற துறையில் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரில் துறையில் கிடைக்கிற சம்பளம் இதில் கிடைக்குமான்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்களுடைய தொழில் ரகசியம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சொந்தமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறது தப்பே கிடையாது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து வெரி லிமிட்டட். இப்போ வந்து கூட தஞ்சாவூரில் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் அந்த ஃபுட் ரிசர்ச்சுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு ரிகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். எந்த படிப்பு படித்தாலும் கல்லூரி மிக 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 அவசியம். ஓகே சார். பயோடெக்னாலஜி எடுக்கலாங்களா? என்ன சார்? சார் உங்களுடைய கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேளுங்க. என்னங்க? பிடெக் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி. வெரி குட். அதாவது இப்போ நிறைய பேருடைய கேள்வி, சார் நம்ம பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கிறதா பயோமெடிக்கல் படிக்கிறதா அப்படின்னு. இப்போ வந்து இஃப் யூ ஆர் மோர் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயோமெடிக்கலும் படிக்கலாம், பயோடெக்னாலஜியும் படிக்கலாம். பட் பயோடெக்னாலஜி படிக்கும்போது மேக் ஷூர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும். இந்தியாவில் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் ரிசர்ச் ஓரியன்ட் இல்லை சார் நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா பயோடெக்னாலஜி படிக்கும்போது கேட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர்லேருந்து டாப் இன்ஸ்டியூஷனில் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிற 2-3 டெக்னாலஜியில் வந்து மிக மிக கவனம் செலுத்தி அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுது. த பிக்கஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் இன் பயோடெக்னாலஜியில் ஜீன்ஸ் ரிலேட்டடாக வருது. ஜீன் ரிலேட்டட்னா கிறிஸ்பர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் யூஎஸ் போயிருந்தபோது கம்ப்ளீட்டாக அங்கே பயோடெக்னாலஜி ரிலேட் பார்த்தீங்கன்னா அவங்க டாக் அபவுட் ஒன்லி கிறிஸ்பர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னு ஒரு எவால்வ் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே டெவலப்பிங். நான் என்ன சொல்கிறேன், நாம் இப்போ இருக்கிறது படித்து வெளியே வரும்போது நம்மளுக்கு வேலை கிடைக்கணும். ஸோ இந்த சிந்தட்டிக் பயாலஜி, கிறிஸ்பர், அதுக்கப்புறம் ஜினோமிக்ஸ், இந்த ஏரியாவில் வந்து யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் ஏஐ டூல்ஸ். இந்த இதுலேயும் வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே டூல்ஸ் வந்துருச்சு. எப்படி மொபைல் ஆப்பில் எல்லாத்துக்குமே மொபைல் ஆப் இருக்கோ அது மாதிரி டூல்ஸ் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கூகுளில் போய் ஏஐ டூல்ஸ் ஃபார் பயோமெடிக்கல் போடுங்க. ஏகப்பட்ட டூல்ஸ் வருது. நாம் வந்து காலேஜில் படிக்கும்போது ஒரு ப்ராஜெக்டோ ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் ஏஐ டூல்ஸ் யூஸை பண்ணி அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் யூஸிங் ஏஐ டூல்ஸ். நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம எதிலும் ஏஐ எங்கும் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சால் இன்றைக்கி ஃப்யூச்சரில் நல்ல ஜாப் கிடைக்க போகுது.
தொடர்ந்து மற்ற காலர்ஸும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் வகையிலான நிகழ்ச்சி தான் இது. நிகழ்ச்சியில் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்ம கூட இருக்கிறாங்க. மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ச்சியாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ கண்ணம்மா கோவையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கண்ணம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சரி சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இது மாதிரி எங்க பையன் வந்து செகண்ட் குரூப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்காங்க சார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்க சார். 186 கட் ஆஃப் மார்க்ஸுங்க சார். நாங்க வந்து நல்ல கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்ஸ்ட்ருமென்ஷன் கண்ட்ரோல் அந்த கோர்ஸ் எடுக்கலாங்களா சார், இல்ல அதுக்கு அடுத்தது சிஇசி எடுக்கலாமாங்க சார், இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குங்க சார்? அதுதான் சார் சின்ன டவுட். இல்லை, அதாவது 186ங்கிறது ஒரு நல்ல மதிப்பெண்ணுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல கல்லூரியில் வந்து கிடைக்கும். சாய்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மூணுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கலாம். பிகாஸ் கம்ப்ளீட்லி வர்ச்சுவல் டிஜிட்டல். அது கிடைக்கல மேபி நல்ல கல்லூரியில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுக்கிறது தப்பு கிடையாது. இனிமேல் மல்டி டிசிப்ளினரி தான். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் படுத்தாலும் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸும் இன்டெகிரேட் பண்ணணும். இனிமேல் ஃபியூச்சரில் யாருக்கு வாய்ப்பு ஜாஸ்தினா எலக்ட்ரானிக்ஸையும் கம்ப்யூட்டரையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் தான். தாராளமாக ஒரு நல்ல கல்லூரியில் கிடைச்சா எடுக்கிறது தப்பு கிடையாது. அடுத்த காலர் கோவையிலிருந்து சுப்பிரமணி இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சுப்பிரமணி. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த +2 பியூர் சயின்ஸ் கொண்டு முடிச்சிருக்காப்பீங்க. பியூர் சயின்ஸ் +2 முடிச்சு போட்டு இப்போ காலேஜில் சேர்த்துறப்போ நம்ம இந்த பிஎஸ்சி தாவரவியல் இருக்குல்லங்க, அது படிச்சா பொண்ணுக்கு வேலை வாய்ப்பில் எப்படி இருக்குங்க சார்? எதுங்க சார் தாவரவியல் பிஎஸ்சியில் படிக்க வைக்கிறது. ஓகே, பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து படிக்கலாம் நல்ல கல்லூரியில். நார்மலி வந்து டீச்சிங் லைனில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சி முடிச்சுட்டு நம்ம எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஎட் எம்எட் முடிச்சுட்டு வரலாம். பட் மெயினாக வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுதான். அது இல்லைனா ஈவன் கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பிஎஸ்சி பாட்னி மாதிரி படிச்சுட்டு எம்எஸ்சியில் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். பட் மெயின்லி ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஜாப் தான் ஜாஸ்தி. அடுத்த காலர் மதுரையிலிருந்து மாதவன் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகம் என்ன மாதவன்? ஹலோ சார். வணக்கம் சார், நான் குட் ஈவினிங் சார். நான் மதுரையிலேருந்து மாதவன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், நான் பயோமேக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். என் கட் ஆஃப் வந்து 113 கிடச்சிருக்கு. என்னால் பிஏ 141 கிடச்சிருக்கு சார். என்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா சார்? அதாவது பிஎஸ்சி அக்ரி நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருந்திருக்கணும். நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பயோமேக்ஸ் சார். பயோமேக்ஸ்னா யூ ஆர் எலிஜிபிள். பிஎஸ்சி அக்ரிக்கு யூ ஆர் எலிஜிபிள் டெஃபினெட்லி. பட் இந்த மார்க்குக்கு உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்படியா சார்? ஆமாம், ஏன்னா மார்க் கம்மியாக இருக்குங்களா? 100 எவ்வளோ? 130 113 சார். 141 சார். அதாவது பயாலஜி கட் ஆஃப் 144. அது 144ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்லா கவனிங்க, அக்ரிக்கு கட் ஆஃப் எப்படி போடுறாங்கன்னா மேக்ஸ் 50, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, பயாலஜி 50. நீங்கள் எப்படி கட் ஆஃப் போட்டிருக்கீங்க? பயாலஜி 100, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. அப்படி கிடையாது. அப்போ உங்கள் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஆல்மோஸ்ட் 130 ரேஞ்சில் இருக்கும்போது பிஎஸ்சி அக்ரியை அரசு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையோ அரசு சார்ந்த வேளாண்மை கல்லூரியில் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அடுத்த காலர் திருப்பூர்ல இருந்து பாலாஜி இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகம் என்ன பாலாஜி? ஹலோ, நான் இப்போ பிபிஏ இல்லாட்டி பிபிஐபி எடுக்கலான்னு இருக்கேன் சார். சொல்லுங்க. ஸ்கோப் இருக்கா? ஒருவேளை பிபிஐபியோ இல்லை பிபிஏ எடுத்தா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு என்ன படிக்கணும்ன்றது கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்றேன், எந்த படிப்புக்குமே ஸ்கோப் இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி சிலதில் ஜாஸ்தி, சிலதில் கம்மி. இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் வரணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், என்டையர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா HPCன்னு வந்துருச்சு, ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், இல்லைன்னா HTC, ஹை த்ரூபுட் கம்ப்யூட்டிங். இது ரெண்டுமே இணைஞ்சு சூப்பர் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்தது யூபிக்விட்டஸ் கம்ப்யூட்டிங் வந்துருச்சு. இந்த மாதிரி சில கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸை நீங்கள் கற்றுக்க வேண்டியது. வெறும் எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும்னா தெருக்கு 1000 பேர் இருக்காங்க. அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடிஷ்னலாக நீங்கள் என்ன இந்த மாதிரி நியூ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸு படிக்கும்போது நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் சரி, பிடெக் படித்தாலும் சரி, பிஇ படித்தாலும் இப்படி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நியூ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் பற்றி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த காலர் நாகையிலிருந்து பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்கீங்க, உங்கள் சந்தேகம் என்ன பிரியதர்ஷினி? நான்
டுவெல்த்தில் 11th சிஎஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிடெக்லையும் சிஎஸ்சி இருக்கு, பிஇலையும் சிஎஸ்சி இருக்கு. எது பெஸ்ட்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இந்த பிஇ பிடெக்கு வித்தியாசமே கிடையாது. இது நிறைய பேர் வந்து ஒரு காமன் கொஸ்டின். அதாவது நீங்கள் ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துக்குமே பிடெக் கொடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கினா பிஇ கொடுப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்தால் பிடெக் எடுப்பாங்க. பிஇ பிடெக்கு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் கேட் எக்ஸாம் எழுத முடியும். ஒரு பிஇ பிடெக் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். அதனால் பிஇ பெட்டரா பிடெக் பெட்டரா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த காலர் தங்கராஜ் இணைப்பில் இருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேளுங்க தங்கராஜ். ஹலோ. எஸ். ஹலோ தங்கராஜ் இணைப்பில் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்த மாதிரி எங்க பையன் வந்து +2 முடிச்சிருக்கிறான். அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன்னுக்கிறான். அது எடுத்தா வேல்யூ இருக்குங்களா? சார் நான் இப்போ அகைன் அதான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் வேல்யூ அப்படிங்கிறது நான் என்ன ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரோக்ராம் சொன்னேன். நம்ம படித்து வெளியே வரும்போது எத்தனை பேர் வெளியே வருவாங்க, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், என்ன மாதிரி கம்பெனி, இது எல்லாமே தேவைப்படுதுங்க. இப்போ வந்து நிறைய சிஸ்டம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வெறும் நம்ம பேசிக் கோடிங் ஸ்கில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதாது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்கு, அதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கு, இப்போ பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் மாதிரி வந்துருச்சு, சாஸ் டெக்னாலஜின்னு வந்துருச்சு, SAAS, இது மாதிரி நிறைய நான் பேசலாம். இது வேணால் இன்னொரு ப்ரோக்ராம் தனியாக பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஆர்வப்படுறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் என்ன மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிட்டால் வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்கில் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வெறும் நம்ம சிலபஸை மட்டும் படிச்சுட்டு வேலை கிடைக்காது இனிமேல். அதாவது இன்றைக்கி நான் சொல்கிறேன், சிலபஸை தாண்டி எவ்வளோ திறமைகளை வளர்த்துக்கிறீங்களா, எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வைக்கிறீங்களா, அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் ஃபியூச்சரில் நிர்ணயிக்கப்படும். அடுத்த காலர் கோவையிலிருந்து கீதா இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேளுங்க கீதா. சார் வணக்கம் சார். வணக்கம். பொண்ணு வந்து 191 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க சார். வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண்கள். சொல்லுங்க. சார் அவ வந்து சிவில் எடுத்தா ஸ்கோப் இருக்குமா சார்? சிவில் தாராளமாக எடுக்கலாம். பட் எடுத்தோன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கும். இந்த சிவில் பண்ணும்போது நீங்கள் யூ கேனாட் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு பண்ண முடியாது. எல்லாமே கொஞ்சம் சைட் ஜாப். ஸோ அது இருக்கணும். பட் சிவில் படிக்கும் போதே கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ் டிகிரி கண்டிப்பாக பண்ணோம். இதில் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் சிவில் பண்ணும்போது நான் 2-3 டைம் இல்லை, நான் குவிக்காக பதில் சொன்னோம். ஒன்று நீங்கள் IIIT ஹைதராபாத்தில் அதுக்கான நுழைவுத் தேர்வுக்கு பிஇ சிவில் படிக்கும் போதே பண்ணோம். தே ஹாவ் அ கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ். ஃபியூச்சரில் ஸ்மார்ட் சிட்டிலாம் வருது. அடுத்தது மெட்ரோ ரயில் டெக்னாலஜி. எல்லா இடத்துலையுமே இப்போ பாருங்கள், மெட்ராஸில் ஆரம்பித்து இன்னும் இப்போ வரும்போது கூட எனக்கு ஃபுல்லாக சுற்றி தான் வரும். மெட்ரோ ரயில் இப்போ கோயம்புத்தூரில் பண்ண போகிறாங்க, மதுரை. ஸோ மெட்ரோ ரயில் டெக்னாலஜி பற்றி பிஜியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிக்மன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா சிவிலுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் ஏஐ பற்றின நிறைய விஷயங்கள் வேற மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.